உலகில் நடக்கும் வன்முறைகளுக்கு ஏன் இஸ்லாமியர்களையே காரணமாக குறிப்பிடுகிறார்கள்? முதல்ல வன்முறைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தருடைய மனைவியை ஒரு டாக்டர் படம் பிடித்து ஆபாச படமாக அதை ஆக்கி உலகமெல்லாம் உலாவிட்டார். கோபப்பட்டு யார் இப்படி செய்தான்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே ஒரு 4-5 பேருங்க சேர்ந்து போய் அந்த டாக்டரை கவனிக்க வேண்டிய முறைப்படி நியாயப்படி கவனித்தார். அப்படி உதைக்கிறவர் பெயர் முருகனாக இருந்தால் பத்திரிகையில் செய்தி வரும்போது முருகன் என்ற இந்துவும் முனுசாமி என்ற இந்துவும் சேர்ந்து கொண்டு மனைவியை பற்றி பேசியதற்காக வன்முறையில் ஈடுபட்டு அடித்தார்கள் அப்படின்னு சொல்கிறதில்லை. ஆனால் இது இஸ்லாமியன் செய்தால் இஸ்லாமிய தீவிரவாதி, இதையே முருகன் செய்தால் அவன் இந்து தீவிரவாதி இல்லை. இதையே நெல்சன் செய்தால் அவன் கிறிஸ்தவ தீவிரவாதி இல்லை. இதையே ஒரு யூதன் செய்தால், ஒரு சீக்கியன் செய்தால் அது அந்த மதத்தின் தீவிரவாதம் இல்லை. இஸ்லாமை மட்டும் குறிவைக்கிறார்கள். இது வரலாற்று காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாம் புரோகிதத்துக்கு எதிரானது. இஸ்லாம் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் தரகராக இருந்து கோடி கோடியாய் சம்பாதிக்கிற போப்புகளுக்கும் பாப்புகளுக்கும் அல்லது பெரிய பெரிய மத தலைவர்களுக்கும் கடவுள்களாகவே ஆகி விடுபவர்களுக்கும் எதிராக மக்களை நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற மார்க்கம்.